ஒளிபரப்பு கொடுத்த முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக அறிவுக்களஞ்சியம் நடத்துபவர் இஸ்மாயில் பி மாரி. அல்லாவின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அன்னாரது போதனைகளை உள தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் சலமாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஆமீன். முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து, எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து, நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாட்டு, நாளைய தலைவர்களான மாணவ சங்கங்களுக்கு எட்டு திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை. காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தம்படகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தம்படகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். கல்வி பொதுத்துறாவர சாதாரணதர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில். கல்வி பொதுத்துறாவர சாதாரணதர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வினாவிடை பத்திரங்கள் வினாத்தாள் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்திற்கேற்ப தயாரிக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ் மொழி, கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், வரலாறு, இஸ்லாம், அரபு மொழி, அரபு இலக்கிய நயம், இரண்டாம் மொழி சிங்களம், சிங்கள மொழி மூலம் இஸ்லாம் ஆகிய பாடங்களுக்கான கடந்த கால வினாவிடை பத்திரங்களை தற்போது இஸ்லாமிக் புக் ஹவுஸின் காட்சி அறைக்கு வருவதன் மூலமோ அல்லது ஆன்லைன் ஆர்டர் செய்வதன் ஊடாகவோ பெற்றுக் கொள்ள முடியும். 0757 400 800 எனும் தொலைபேசி இலக்கத்தை அழைப்பதனூடாகவோ அல்லது www.ibs.lk எனும் இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் ஊடாகவோ இவற்றை ஆர்டர் செய்து உங்கள் வீட்டிற்கே வரவழைக்கலாம். மொத்த விற்பனையாளர்கள், பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஆகியோர் விசேட விலைக்கழிவில் புத்தகங்களை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். 0753 617 122 0753 617 122. கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு மட்டக்களப்பு மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகள் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலையின் லீடர் MHM அஷ்ரப் கேட்போர் கூடத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் வாழைச்சேனை அன்னூர் தேசிய பாடசாலையின் அதிபர் ஜனாப் AMM தாஹிர் அவர்கள். நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம். விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் MRM நியாஸ். தயாரிப்பாளர் ஜனாப் AM முஹம்மது ரலீம். புள்ளிப்பதிவாளர் ஜனாப் MNM இஸ்லாம். இவர்களோடு ஓட்டமாவடி காவத்தமுனை அல் அமீன் மஸ்ஜித் இமாம் மௌலவி ALM அஸ்ஹர் மனாரி,
மட்டக்களப்பு ஏறாவூர் மத்திய வலய கல்வி அலுவலக தகவல் தொழில்நுட்ப ஆசிரிய ஆலோசகர் MBT கான், இஸ்லாமிக் புக் ஹவுஸ் முகாமித்துவ பணிப்பாளர் முகமது கியாஸ் ஆகியோர் அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கிறார்கள். சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து தத்தமணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கிறோம். எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அணியினர். எனது இடது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் காத்தான்குடி அல் அமீன் மகாவித்யாலய அணியினர். விடையளிக்கும் முதல் போட்டியாளர் MNF நஸ்ரிஃபா அணி தலைவி, ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. வார்த்தைகளால் சொல்வதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறந்தது. இதோ உங்களுக்கான கேள்வி. உலகில் முஸ்லிம்கள் மிக அதிகமாக வாழும் நாடு எது? சவுதி அரேபியா. இல்லை, அந்த விடை தவறானது. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். இந்தோனேஷியா. இந்தோனேஷியா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் முதலாம் சுற்றின் முதல் போட்டியாளர் MFF ஃபஸ்னா அணி தலைவி, காத்தான்குடி அல் அமீன் மகாவித்யாலயம். கற்பிப்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவுவனாக இரு, நான்காமவனாக இருந்து விடாதே. நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன. அத்தியாயம் 33 21வது வசனம். இது எந்த சூறாவில் இடம்பெற்றுள்ளது? சூரா மாயிதா. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு செல்கிறது. சூரத்துன் நூர். அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. சூரா முஹம்மத். இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை அல் அஹ்சாப். அல் அஹ்சாப் என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவும் இல்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை MM மஹார் அகமது. நிச்சயமாக துன்பத்திற்கு பின் இன்பம் உண்டு. இதோ உங்களுக்கான கேள்வி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அவர்களின் தகப்பனாரின் பெயர் என்ன? முஹம்மத். இல்லை, அந்த விடை தவறானது. அதே அணியினர் முயற்சி எடுக்கலாம். இஸ்மாயில். இஸ்மாயில் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MAAF அஸ்ஹா, காத்தான்குடி அல் அமீன் மகாவித்யாலயம். பொறுமை என்பது ஒளியாகும். இதோ உங்களுக்கான கேள்வி. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? எகிப்து. எகிப்து என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி அல் அமீன் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MJ அஸ்ஜத் அஹமத், ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. புத்திகளில் சிறந்த சமயோசிதம். இதோ உங்களுக்கான கேள்வி. எந்த ஹலீஃபா அவர்களின் காலத்தில் ஹனஃபி மத்ஹப் அரச மத்ஹபாக பிரகடனப்படுத்தப்பட்டது? கலீஃபா 2ஆம் ஹக்கமின் காலத்தில். இல்லை, அந்த விடை தவறானது. அதே அணியிலிருந்து இன்னும் ஒருவர் முயற்சி எடுக்கலாம். கலீஃபா முத்தவக்கீல். அந்த விடையும் தவறானது. எதிரணியினருக்கு சந்தர்ப்பம். கலீஃபா ஹாரூன். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் காலத்தில் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி அல் அமீன் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் காத்தான்குடி அல் அமீன் மகாவித்யாலயம் MFF ஜைனப் ஹசீமா. நிச்சயமாக தொழுகை முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும். இதோ உங்களுக்கான கேள்வி. இஸ்லாமிய வரலாற்றிலே அறிவியல், விஞ்ஞானம், கட்டிடக்கலை என்பவற்றின் சிறப்பிடமாக இருந்த நகரம்தான் டமஸ்கஸ். டமஸ்கஸை தலைநகராக்கிய ஹலீஃபா அவர்களின் பெயர் என்ன? கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இல்லை, அந்த விடை தவறானது. அதே அணியிலிருந்து மற்றொரு முயற்சி எடுக்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு. கலீஃபா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை MJ ஜஸா அஹமத். யுத்தத்தில் பிறரை வீழ்த்துபவன் பலசாலி அல்ல, கோபத்தின் போது அதனை அடக்குபவனே உண்மையான பலசாலி. இதோ உங்களுக்கான கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தனது இறுதிக்கால பகுதியில் இருவரது தோள்களில் தாங்கியவாறு தொழுகைக்கு சென்றார்கள். அவ்விருவரதும் பெயர்களை கூறுக. அலி ரலியல்லாஹு அன்ஹு, விடை பூரணமாகவில்லை. அதே அணியிலிருந்து மற்றொருவர் வந்து அந்த இரு தோழர்களுடைய பெயர்களையும் கூறலாம். அலீர் அலி மற்றும் அனஸ் அலி. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான முறையில் அது ஒழுங்குபடுத்தப்படவில்லை. சரியான விடை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்பதே சரியான விடை. இவருக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை. இவரும் சரியாக விடையளிக்கவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MA அனிகா சாதத், காத்தான்குடி அல் அமீன் மகாவித்யாலயம். Treat the others in the way you want to be treated. இதோ உங்களுக்கான கேள்வி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களின் பிறந்த ஊர் அல்லது நாடு எது? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். அதே அணியினர் இன்னும் ஒருவர் முயற்சி எடுக்கலாம். சரா. அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு. புகாரா. புகாரா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை முதலாம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் MIM ஷஹ்மி. தோல்வி என்பது வெற்றியின் முதல் படியாகும். இதோ உங்களுக்கான கேள்வி. மனிதர்களை மன்னித்து விடுவார்கள், அல்லாஹ் இத்தகைய நல்லோரையே நேசிக்கின்றான். அத்தியாயம் 3 134வது வசனம். இந்த சூராவின் பெயர் என்ன? சூரா ஆல இம்ரான். சூரா ஆல இம்ரான் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் முதலாம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் MAF அஸ்னா, காத்தான்குடி அல் அமீன் மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. ஸ்பானியாவில் மாலிக் மதுஹப் அறிமுகமாவதற்கு காரணமாயிருந்த இமாம் மாலிக் அவர்களின் மாணவர் பெயர் என்ன? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். அதே அணியிலிருந்து மற்றொருவர் முயற்சி எடுக்கலாம். அபு யூசுப். அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிரணிக்கு. யஹ்யா அந்தலூசி. யஹ்யா அந்தலூசி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுசிங் வெளியீட்டகமான ரீட்மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு பூராகவும் பெற்றுக் கொள்ளலாம். அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளின் தரம் 1 முதல் 9 வரையான வகுப்புகளுக்கான அரபு மொழி புத்தகங்கள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் விளக்க குறிப்புகளுடன் தயாரிக்கப்பட்டு வெளியீடு செய்யப்பட்டுள்ளதுடன் சிறுபராயம் முதலே மாணவர்கள் இலகுவாக அரபு மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பாடங்களும் பயிற்சிகளும் இப்புத்தகங்களில் வழங்கப்பட்டுள்ளன. வாடிக்கையாளர்களின் நலன் கருதி இஸ்லாமிக் புக் ஹவுஸிடமிருந்து மற்றொரு சேவை கிஃப்ட் வவுச்சர்ஸ். பரிசுகளில் மிக பெருமதியானவை புத்தக பரிசுகளே. பாடசாலை வைபவங்கள், மദ്രസா விழாக்கள், குடும்ப நிகழ்வுகள், சமூக போட்டிகள், நன்கொடைகள் என்று அனைத்து நிகழ்வுகளுக்கும் பரிசில்களை வழங்குவதற்கான இலகுவானதும் பெருமதியானதுமான ஒரு வழிமுறை இந்த கிஃப்ட் வவுச்சர்ஸ். உங்களுக்கு தேவையான அளவில் விரும்புகின்ற விலையில் இஸ்லாமிக் புக் ஹவுஸில் கிஃப்ட் வவுச்சர்ஸ்களை ஆர்டர் செய்ய முடியும். கிஃப்ட் வவுச்சர்ஸ்களை பெற்றுக் கொள்பவர்கள் இலக்க 77 டமட்டகொட வீதி, கொழும்பு 9 அமைந்துள்ள இஸ்லாமிக் புக் ஹவுஸ் காட்சியறைக்கு வருகை தருவதன் மூலம் கிஃப்ட் வவுச்சர்ஸ்களை பயன்படுத்தி அவர்களது தேவைக்கேற்ப புத்தகங்களை கொள்வனவு செய்யலாம். கிஃப்ட் வவுச்சர்ஸ்களை ஆர்டர் செய்ய அழையுங்கள் 0757 400 800. முதலாம் சுற்றின் பெறுபவர்களை போட்டியாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நேயர்களுக்கும் அறிய தருவதற்கு முன்பாகவும் இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாகவும் இதோ பார்வையாளர்களுக்கான கேள்வி. 13/7/2024 தினத்தின்படி இலங்கையின் விளையாட்டுத்துறை அமைச்சரின் பெயர் என்ன? இதோ விடை தெரிந்த பார்வையாளர் ஒருவர் இங்கு நேரே மேடைக்கு வருகின்றார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி ரீடர்ஸ் பாரடைஸ், வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி, இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்வார். எனது பெயர் முகமது சஜிமி. இதுக்கான சரியான விடை ஹரீம் பெர்னாண்டோ. சரியான விடை கூறிய அந்த பார்வையாளருக்கான பரிசில்களை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பது இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நிறுவனத்தின் பொது முகாமையாளர் முகமது கியாஸ் அவர்களே.
இதோ முதலாம் சுற்றின் பெறுபேறு. காத்தான்குடி அல் அமீன் மகா வித்தியாலயம் 15 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. இவர்களோடு போட்டியிட்ட ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை 35 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இதோ இரண்டாம் சுற்று ஆரம்பமாகின்றது. இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் காத்தான்குடி அல் அமீன் மகா வித்தியாலயம் MFF ஃபஸ்னா. இதோ உங்களுக்கான கேள்வி. கோட்டை ராஜ்யத்தின் இறுதி மன்னன் பெயர் என்ன? தர்மபாலன். தர்மபாலன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி அல் அமீன் மகா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் MNF நஸ்ரிஃபா அணி தலைவி ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. இதோ நீங்கள் எழுத்து கூட்ட வேண்டிய சொல் புரோபகெண்டா. புரோபகெண்டா. PROPERGANTA. அந்த எழுத்து கூட்டல் தவறானது. அதே அணியிலிருந்து மற்றும் ஒரு முயற்சி எடுக்கலாம். PROPAGENDA. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. PROPAGANDHA. கடைசி பகுதியிலே சருகிவிட்டது. சரியான விடை PROPAGANDA. புரோபகெண்டா. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. சரியாக எழுத்து கூட்டப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MAAF அஸ்ஹா காத்தான்குடி அல் அமீன் மகா வித்தியாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. முதலில் விண்ணிற்கு ஏவப்பட்ட விண்கலம் 1958 ஆண்டில் ஏவப்பட்டது. அந்த விண்கலத்தின் பெயர் என்ன? சரியான விடை அளிக்க முடியவில்லை. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. ஸ்புட்னிக். அந்த விடயம் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. எக்ஸ்ப்ளோரர் 1. எக்ஸ்ப்ளோரர் 1 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MM மஹார் அகமட் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. துட்டகைமுனு மன்னன் கிறிஸ்துவுக்கு முன் 24 வருடங்கள் அனுராதபுரத்தை ஆட்சி செய்தார். அவரின் ஆட்சியின் பின்னர் ஆட்சி பீடமேறிய மன்னனின் பெயர் என்ன? சத்தாதிச மன்னன். சத்தாதிச மன்னன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MFF ஜைனப் ஹசீமா காத்தான்குடி அல் அமீன் மகா வித்தியாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. இலங்கையின் முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு இலங்கை தேசிய காங்கிரஸ். அப்போது அதன் முதலாவது தலைவரின் பெயர் என்ன? சித்திலப்பை. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சார் பொன்னம்பலம் அருணாச்சலம். சார் பொன்னம்பலம் அருணாச்சலம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி அல் அமீன் மகா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை MJ அஸ்ஜத் அகமது. 13/7/2024 தினத்தின்படி இலங்கை திருநாட்டின் பிரதமராக பதவி வகிக்கும் கௌரவ தினேஷ் குணவர்தன இலங்கையின் எத்தனையாவது பிரதமராவார்? 15வது பிரதமர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MA அனிகா சாதத் காத்தான்குடி அல் அமீன் மகா வித்தியாலயம். இதோ நீங்கள் எழுத்து கூட்ட வேண்டிய சொல் கெம்பெயின். கெம்பெயின் என்ற சொல்லுக்கான எழுத்துக்கள் யாவை? KEMPAIN. இல்லை, அந்த எழுத்து கூட்டல் தவறானது. அதே அணியிலிருந்து மற்றும் ஒருவர். CAMPIGN. அந்த எழுத்து கூட்டலும் சருகலானது. எதிரணியினருக்கு சந்தர்ப்பம். CAMPAIGN. சரியான எழுத்து கூட்டல். 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை MJ ஜாசா அகமது. இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் என்ற பெருமைக்குரியவரின் பெயர் என்ன? CWW கண்ணங்கர. CWW கண்ணங்கர அவர்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை.
அடுத்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் காத்தான்குடி அல் அமீன் மகாவித்யாலயம் MAF அஸ்னா. 13/7/2024 பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் எத்தனை முறை பிரதமர் பதவியை வகித்துள்ளார்? 5 முறை. இல்லை, அந்த விடை தவறானது. அதே அணியிலிருந்து மற்றொருவர். 3 முறை. அதுவும் தவறானது. சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு. 4 முறை. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. 6 முறை என்பதே சரியான விடை. ஆகவே எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை, சரியாக விடையளிக்கவில்லை. அடுத்து விடையளிக்கும் இறுதிப் போட்டியாளர் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை MIM ஷஹ்மி. இதோ உங்களுக்கான கேள்வி. உலகின் முதலாவது செயற்கைக்கோள் விண்கலம் ரஷ்யாவினால் 1957 ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி விண்ணிற்கு ஏவப்பட்டது. விண்ணிற்கு ஏவப்பட்ட அந்த செயற்கைக்கோளின் பெயர் என்ன? ஸ்புட்னிக் 1 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. கல்வி பொதுத்துறாவர சாதாரணதர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில். கல்வி பொதுத்துறாவர சாதாரணதர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வினாவிடை பத்திரங்கள் வினாத்தாள் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்திற்கேற்ப தயாரிக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ் மொழி, கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், வரலாறு, இஸ்லாம், அரபு மொழி, அரபு இலக்கிய நயம், 2ஆம் மொழி சிங்களம், சிங்கள மொழி மூலம் இஸ்லாம் ஆகிய பாடங்களுக்கான கடந்த கால வினாவிடை பத்திரங்களை தற்போது இஸ்லாமிக் புக் ஹவுஸின் காட்சி அறைக்கு வருவதன் மூலமோ அல்லது ஆன்லைன் ஆர்டர் செய்வதன் ஊடாகவோ பெற்றுக்கொள்ள முடியும். 0757-400-800 எனும் தொலைபேசி இலக்கத்தை அழைப்பதனூடாகவோ அல்லது www.ibs.lk எனும் இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் ஊடாகவோ இவற்றை ஆர்டர் செய்து உங்கள் வீட்டிற்கே வரவழைக்கலாம். மொத்த விற்பனையாளர்கள், பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஆகியோர் விசேட விலைக்கழிவில் புத்தகங்களை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். 0754-617-122 0755-617-122. மாணவர்களின் பொது அறிவுத்திறனை வளர்ப்பதற்கும் அறிவு களஞ்சிய போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்வதற்கும் பெரிதும் துணை நின்ற பிரபல அறிவிப்பாளர் மர்ஹூம் ARM ஜிப்ரி ஆசிரியர் அவர்களினால் தொகுக்கப்பட்ட இஸ்லாமிய அறிவு களஞ்சிய நூல் மீள்பதிப்பு செய்யப்பட்டு தற்போது வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமிய அறிவு களஞ்சிய புத்தகத்தினை பெற்றுக்கொள்ள இலக்க 77 தெமட்டுகொட வீதி, கொழும்பு 9 அமைந்துள்ள இஸ்லாமிக் புக் ஹவுஸின் காட்சி அறைக்கு விஜயம் செய்வதன் மூலமோ அல்லது 0757-400-800 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து கொள்வதன் ஊடாகவோ ஆன்லைன் மூலம் பெற்றுக் கொள்ளலாம். கலந்து கொண்ட பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக காத்தான்குடி அல் அமீன் மகாவித்யாலய ஆசிரியை ஃபைரூசா தாஹிர் அவர்களை அழைக்கின்றோம். சுறுசுறுப்பாக விடையளிக்கப்பட்ட விறுவிறுப்பான போட்டியின் இறுதி பெறுபவர்கள் இதோ. 30 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது காத்தான்குடி அல் அமீன் மகாவித்யாலயம். இவர்களோடு போட்டியிட்ட ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை 85 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. 55 மேலதிக புள்ளிகளால் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை வெற்றியீட்டிக் கொள்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான போட்டியில் 3ஆம் இடத்தை தட்டிச் செல்கிறது காத்தான்குடி அல் அமீன் மகாவித்யாலயம். அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மத் ரலி.
இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாபன முஸ்லிம் சேவை கிரேன் ஷூ